வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். செப்டம்பர் 17ஆம் தேதி இன்றைக்கு நம்ம மார்க்கெட் நியூஸை பார்க்கறதுக்கு முன்னால இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுக்க ஃபெட் சேர்மனுடைய ரேட் கட் இருக்குமாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தாங்க இருக்காங்க. ரேட் கட் இருந்தா என்ன இம்பாக்ட் இருக்கும், ரேட் கட் இல்லைன்னா என்ன இம்பாக்ட் இருக்குங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி 0.25% ரேட் கட் இருந்துச்சுன்னா யூஎஸ் ஸ்டாக் உடனே இமீடியட்டா புல்லிஸ் ஆயிடும், இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆயிடும், டாலர் வீக்காக தொடங்கிறோங்க. ஏற்கனவே டாலர் இண்டெக்ஸ் அரௌண்ட் 8% வீழ்ச்சியில இருக்கு. இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாலரோட ஈல்டு, டாலர் இண்டெக்ஸோட ஈல்டு குறைஞ்சிருச்சுன்னா அங்க கூட பணம் வெளியே வந்து தான் ஆகணும். அப்படின்னா அட்ராக்டிவான மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் தான். எஃப்ஐக்கள் திரும்பவும் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கோல்டு சில்வரோட ரேலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா டிமாண்ட் ரைஸ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கோல்டு சில்வர் ரேலி ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அது ஐடி செக்டாருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடும். டாலர் வீக் ஆயிடுச்சுன்னா டாலர்ல ரெவன்யூவை சம்பாதிச்சிட்டு கூடிய ஐடி கம்பெனிக்கு இது நெகட்டிவ் ஆயிருக்குங்க. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் ரூபியும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரெங்தா இருக்கும். அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட் திரும்பவும் புல்லிஸா க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, ரேட் கட் இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தலாம். ரேட் கட் இல்லைன்னா என்ன நடக்கும்னா இமீடியட்டா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ட் ஆகும். அதனோட கண்டினியூஷன் நாளைக்கு காலையில் ஏசியன் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டினியூவா நம்ம மார்க்கெட்டும் காலையில் கேப் டவுன் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்தியன் ரூபி வீக் ஆச்சுன்னா எக்ஸிஸ்டிங் எஃப்ஐக்கள் வெளியே போயிட்டு இருக்காங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐடி செக்டார் பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. ஆனா கண்டினியூவா ஏறிட்டு தங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பிரேக்குங்கிற மாதிரி மார்க்கெட் மேபி கரெக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஃபெட் சேர்மனோட ரேட் கட் இன்னைக்கு இருக்கா இல்லையாங்கிறத நைட் 11 இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 82,693 313 புள்ளிகளை சென்செக்ஸ் ஆட் பண்ணிருக்கு. 25,330 91 புள்ளிகளை நிப்டி ஆட் பண்ணிருக்கு. ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா கன்சியூமர், ஸ்டேட் பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் அரௌண்ட் 2-4% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஐடிசி, டைட்டன், பஜாஜ் ஃபின்சர்லாம் 1%-1.25% வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தாங்க. எஃப்ஐக்கள் இன்றைக்கும் 1124 கோடி அளவுக்கு இந்தியால இருந்து வித்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. 24 கேரட் நகத்தங்கம் 11,204 ரூபாய்க்கும், 22 கேரட் நகத்தங்கம் 10,270 ரூபாய்க்கும் ஒரு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ 1,42,000 ரூபாய்க்கு நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 2,000 ரூபாய் கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரேட் கட் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இந்தியன் ரூபி நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. 87 ரூபாய் 77 காசுகள்ல டாலருக்கு எதிராக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வேற 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணுங்க தான் இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.